உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ வருவேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. ஆனாலும் நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பா இதான் ஏழை இந்தியா பர்ஃபார்மன்ஸா? அத்தை, நீங்க ரேஷன் அரிசி வாங்கி தான் சமைப்பீங்களா? ஆமாம்மா, நாங்கெல்லாம் ஏழைங்க. கடையில் விலை அதிகமாக விற்கிற அரிசியை வாங்கி எங்களாலலாம் சாப்பிட முடியாதுமா. அந்த அளவுக்கு கூட எங்களுக்கு வசதி இல்லை. சரி, என்னம்மா நீ திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம்? அத்தை, அன்னைக்கு கோவில் உங்களை பார்த்தப்போ நல்ல சேலை கூட கட்டாம வெளுத்து போன சுமாரான சேலையை தான் கட்டியிருந்தீங்க. அதை பார்த்து என் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதான் நல்லதா 4-5 புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். இது காஸ்ட்லியான புடவை அத்தை. இந்த மாதிரி ரேஷன் கடைக்கு வரப்போ கட்டிக்காதீங்க. எங்கேயாவது ஃபங்க்ஷன் போறப்போ கட்டிக்கங்க. இந்தாங்க அத்தை, வாங்கிக்கோங்க. என் அண்ணன் பொண்ணை வீட்டுக்கு வாமான்னு என்னால கூப்பிட முடியலையே. கடவுளே, என்னை ஏன்பா இப்படி சோதிக்கிற? அத்தை, இப்ப எதுக்கு கண் கலங்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா, தூசி விழுந்துருச்சு. அத்தை, அடுத்த தடவை வரப்ப இதை விட காஸ்ட்லியான புடவை வாங்கி தரேன். அத்தை, இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், வீட்டுக்கு வான்னு கூப்பிட மாட்டீங்களா? ஐயோ அம்மா, தயவு செய்து வேணாமா. அம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீ புடவை கொடுக்கணும்னு சொன்ன, கொடுத்துட்டல, போலாம் வா. எங்க அம்மாவை பார்த்தாச்சு, உங்க அம்மா வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க, வா. ஆமாம்மா, நீ கிளம்பு. சரி, அப்ப நான் வரேன் அத்தை. சரிம்மா, போயிட்டு வா. ரொம்ப சந்தோஷமா. போயிட்டு வரேம்மா. சரி, கிளம்பலாம். பாட்டி, என்ன அமைதி ஆயிட்டீங்க? நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? இல்லையா, இதுக்கப்புறமும் கௌரவம் பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? நாங்க இன்னும் எவ்வளவு காலம் இருப்போம்னு எங்களுக்கே தெரியாதியா. சாகர காலத்திலயாவது என் பிள்ளை என் பக்கத்துல இருக்கணும். அவன் வாயால என்ன அம்மானு கூப்பிடணுயா. என் பேர பேத்தி எல்லாருமே என் கூடவே இருக்கணும். நான் உங்களை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கணும். அதுதான் என் ஆசை. இப்ப என்னையா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? நான் கேட்கிறியா, நம்ம அப்படியே பண்ணலாம். இல்ல பாட்டி, நீங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். ஒத்துக்காம போறதுல என்னப்பா இருக்கு? வயசான காலத்துல பெத்த பிள்ளைங்களும் பேரன் பேத்திங்களும் கூட இருக்கணும்ப்பா. அதுதானப்பா சந்தோஷம். என் பிள்ளை என் கூட வந்து சேரணும், என் பிள்ளை எனக்கு வேணும். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்லப்பா. ஐயா, என் பிள்ளைய என் கூட சேர்த்துருவேன், இந்த 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துருவேன்னு நானும் உன் தாத்தாவும் உசுர கையில பிடிச்சிட்டு இருக்கோம். எங்களை ஏமாத்திராதரா கண்ணு, ஏமாத்திராத. பாட்டி ப்ளீஸ் அழாதீங்க. நாளைக்கு காலையில நாங்க எல்லாரும் காளி கோயிலுக்கு போறோம், நீங்களும் அங்க வந்துருங்க. அத்தையை பார்த்து பேசுங்க, அப்பதான் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் பாட்டி. சரியா, கண்டிப்பா வந்துடுறையா. என் பிள்ளைய பார்த்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷத்துல என் பிள்ளைய பார்க்கறதுக்கு எனக்கு சந்தர்ப்பமே வாய்க்கல. என் பேர உன்னால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுயா. கண்டிப்பா வந்துடுறையா. கவலைப்படாதீங்க பாட்டி, நாளைக்கு மாமாவை கண்டிப்பா நீங்க பாத்துடலாம்.
ஐயா நீ உன் மாம சாமுண்டீஸ்வரி மட்டும்தான் வரீங்களா? என் பேத்திங்களும் வராங்களா ஐயா? இல்ல அவங்களாம் யாரும் வரல, மாமாவும் அத்தையும் மட்டும்தான் வராங்க. இல்ல கூட என் பேத்தியும் வந்தா அவளே பார்த்துட்டு வந்தோன்னு சந்தோஷப்படுவேன். பரவாயில்லையா, நான் வரேயா, கண்டிப்பா கோயிலுக்கு நான் வரேன். பாட்டி, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லியா? நாளைக்கு நீங்க வந்து அத்தை கிட்ட பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு என்ன காட்டி கொடுத்துடாதீங்க. நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அத்தை இன்னும் கோமாயிடுவாங்க. அப்புறம் நம்ம குடும்பத்தை ஒன்றும் சேர்க்கவே முடியாது பாட்டி. புரியுதியா? நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. கண்டிப்பா ஐயா, நான் ரொம்ப ஜாக்கிரதையா பேசுவேன். கவலைப்படாம இருயா. சரிங்க பாட்டி, நான் வச்சிடுறேன். நாளைக்கு கோயிலில் பார்ப்போம். சரியா? ஏன் பாதி சாப்பாடுல எந்திரிச்சு வந்துட்ட? ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? காரணம் என்னன்னு தனியா ஏன் வாயால வேற சொல்லணுமா? இல்லம்மா, நான் ஒன்னும் சொல்லலையே. அந்த தம்பி தான் எதை சொன்னிச்சு, அதுக்கு ஏன் என் மேல கோவப்படுற? உங்க அம்மா உங்களை நினைச்சிருப்பாங்கன்னு அவன் சொன்னான். அவங்க உங்களை நினைக்கட்டும், நினைக்காம போகட்டும். ஆனா நீங்க உங்க அம்மாவை பத்தி நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. அவன் சொன்னதும் நீங்க இல்லைன்னு சொல்லலையே, ஏன்? இல்லம்மா, அது ஏன்னா உங்க மனசுல இருக்கிறத தான் அவன் சொல்லிருக்கான். குறையேறினதும் நீங்க உங்க அம்மாவை நினைச்சிருக்கீங்க. அது அவன் சொன்னதும் அப்படியே அம்முக்குழி மாதிரி எதுவுமே பேசாம இருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டிருக்கீங்க, அப்படிதானே? சொல்லுங்க, ஏன் மௌனமா இருக்கீங்க? உங்களுக்கு அந்த நினைப்பு இருக்கா? கேக்குறேன்ல, அப்பா அம்மா நினைப்பு இருக்கா? ஈஸ்வரி, மனுஷனை கட்டுப்படுத்த முடியுமா? ஆனா மனசை கட்டுப்படுத்த முடியாதுமா. அது ஆளை பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எதையோ நினைக்கும். அதானமா இயற்கை. என்ன திடீர்னு புத்திசாலி மாதிரி சுத்தி வளைச்செல்லாம் பேசுறீங்க? கேட்டதுக்கு நேரா பதில் சொல்லணும். இன்னும் உங்க அப்பா அம்மாவோட நினைப்போடு தான் இருக்கீங்களா? என்ன பாக்குறீங்க? வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நான் போய் சொல்ல விரும்பலம்மா. அப்பா அம்மாவை பார்க்கணுங்கிற நினைப்போட தான் நான் இருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.